Good morning students, class 12th standard, subject economics, lesson 7th lesson, international economics. Today's topic, balance of payments, POP. So POP is a systematic record of a country's economic and financial transactions with the rest of the world over a period of time. When a payment is received from a foreign country, it is credited transaction, while a payment to a foreign country is a debit transaction. The principal items shown on the credit side are exports of goods and services, transfer receipts in the form of a gift, etc. from foreigners, borrowing from abroad, foreign direct investment, and official sale of reserve assets including gold to foreign countries and international agencies. The principal item on the debit side include imports of goods and services, transfer payments to foreigners, lending to foreign countries, investments by residents in foreign countries, and official purchase of reserve assets or gold from foreign countries and international agencies. அதாவது பிஓபி அப்படின்னா என்ன சொல்கிறேன், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அயல் நாட்டு செலுத்து நிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு நாட்டுக்கு இடையில நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட்ஸு, அது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து எதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மூலதனம், அந்த கேபிட்டலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், ஈக்குவலிபிரியம், சம நிலையை இதுவும் அடையணும் அப்படிங்கிறோம். இது இந்த சமநிலையை அடையாத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது என்ன அப்படின்னா ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உலக நாடுகளுடன் என்ன பண்ண அதாவது எல்லா வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாத்தோடையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளாதார பரிவர்த்தனை அறிக்கையை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸ் அயல் நாட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிஸுக்கும் நம்மளுடைய பொருளாதார அறிக்கையை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சமர்ப்பிக்கிறோம். ஓகேவா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய இதை நம்ம அதாவது நம்மளுடைய எக்கனாமிக் லெவலில் நம்ம என்ன பண்ணால் அந்த கண்ட்ரீஸ்க்கு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் என்ன சொன்னால் கிரெடிட் சைட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இது இது எங்கே இது தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது இரட்டைப்பதிவு முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா உலக நாடுகள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட் நம்ம வாங்குகிறோம், எவ்வளவு அதுக்கு அந்த கட்டண தொகையை நம்ம எவ்வளவு எவ்வளவு நிர்ணயிக்கிறோம், எவ்வளவு வரவு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையுமே ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியாகணும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலாளர்கள், ஒரு வெளிநாடுகள், அதாவது லேபர்ஸ் முதற்கொண்டு நம்ம எவ்வளவு மணி நம்ம அங்கே அனுப்புகிறோம், அவங்க எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்காங்க, நம்ம கண்ட்ரியுடைய கேபிட்டல் என்ன, இது எல்லாமே. அப்புறம் அது இல்லாமல் ஃபாரின் கரன்சி அந்த பர்டிகுலர் கூட்ஸ் மூலமாக நமக்கு எவ்வளவு கிடைக்குது, இது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அது இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த மற்ற நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்குது, இங்கேருந்து எவ்வளவு அங்கே போகுது, எவ்வளவு கடன் கொடுத்துருக்குறோம், எவ்வளவு செலவீடு, எவ்வளவு செலவினங்கள் ஆகிருக்கு, எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் என்ன, அந்த கண்ட்ரிக்கு என்ன ப்ராஃபிட்டு, நம்ம இதனால் எவ்வளோ நம்ம எவ்வளோ முதலீடு எவ்வளோ நம்ம வெளிநாட்டில் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கோம், அவங்க இங்கேருந்து எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கோல்டு வாங்கியிருக்காங்க, இது எல்லாத்த பற்றி நம்ம சொல்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிஓபி அப்படின்னு சொல்ல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகேவா, இதில் கிரெடிட் சைடு என்ன, டெபிட் சைடு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணியாகணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, அந்த ரெக்கார்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஓபி அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன அதனுடைய காம்போனன்ட்ஸ், ஓகேவா, என்னென்ன முறையில் நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுறோம், எது அந்த பிஓபியை என்னென்ன கேட்டகரிஸின் கீழே நம்ம அந்த டெபாசிட் பண்ணுறோம், அதாவது என்னென்ன அந்த கணக்கு நம்ம எப்படி நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிஓபி, த கிரெடிட் அண்ட் டெபிட் ஐட்டம்ஸ் ஆர் ஷோன் வெர்டிகலி இன் த பிஓபி அக்கௌண்ட் ஆஃப் எ country. Horizontally they are divided into three categories: the current account, the capital account, and official settlement account or official reserve asset account. ஓகே, மொத்தம் பார்த்திங்களா ஒரு 3 கேட்டகரியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய காம்போனன்ட்ஸை பிரிக்கிறோம். கரண்ட் அக்கௌண்ட், கரண்ட்டாக என்ன அர்த்தம், அப் டு டேட். ஓகே, நடப்பு, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அப் டு டேட் என்ன நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது மூலதனம். ஓகேவா, நாம் எவ்வளோ போட்டிருக்கோம், அவங்க எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறது தான். தேர்ட் அஃபீஷியல் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் ஆர் அஃபீஷியல் ரிசர்வ் அசெட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, அதாவது மைய வங்கியுடைய தீர்வு கணக்கு அல்லது எவ்வளவு சொத்து
நிதி எவ்வளவு வச்சுருக்கிறோம், எவ்வளவு அசெட்டாக வாங்கியிருக்கிறோம். அசெட் என்ன, சொத்து மதிப்புகளாக. ஓகே, நிறைய நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறையா வந்து லேண்ட் வாங்கியிருப்போம், இல்லை மிஷினரிஸ் வாங்கியிருப்போம், இல்லை வேறு எல்லாம் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், அசெட் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் எவ்வளவு கேஷாக எவ்வளவு வச்சுருக்கோம், லிக்விடாக எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது அஃபீஷியல் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் ஆர் அஃபீஷியல் ரிசர்வ் அசெட்ஸ் அக்கௌண்ட். Okay, first one, the current account. It includes all international trade transaction of goods and services, international service transaction, that is tourism, transportation and royalty fees, and international unilateral transfers, that is gift and foreign aid. Okay, first நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் எது எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, குட்ஸ் அண்டு சர்வீசஸ் உடைய டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் மூலம் நமக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்குது, இதையும் தாண்டி பரிசு தொகை நம்ம கிஃப்டாலாம் வாங்குறோம் இல்லையா, அந்த கிஃப்ட்டு அதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதையும் ஒரு பரிவர்த்தனையாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சப்போஸ் யாராவது, இப்போ நம்மளே பார்த்துருப்பையிலே ஒரு மினிஸ்டர்ஸோ இல்லை நம்மளே கூட ஃபாரின் போனால் அங்கே யாராவது ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா அந்த கிஃப்ட்டை கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய கணக்கில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரவு வச்சுப்பாங்க. ஓகேவா, அதனுடைய மதிப்பு என்ன, அந்த கிஃப்டினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணி அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் direct investment and purchase of interest bearing financial instruments, non interest bearing demand deposit and gold fall under the capital account. ஓகே, மூலதன கணக்கு அப்படிங்கிறது நம்ம வெளிநாட்டில் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், நம்மளுடைய அந்நிய முதலீடு எவ்வளவு, அதே மாதிரி அந்த பன்னாட்டு பண மற்றும் நிதி சந்தையில் எவ்வளவு பொருளை வாங்கியிருக்கிறோம், விற்றுருக்குறோம், இது எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் அந்த கேட்டகரிஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பதிவு செய்கிறோம். எது எல்லாம் நம்ம சொல்கிறோம், அதாவது என்னென்ன ஃபினான்ஷியல் அதாவது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம எவ்வளவு டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம். ஓகே, நம்ம மற்ற நாடுகளில் நம்ம கடன் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த கடன் வாங்கினது எவ்வளவு, அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, எவ்வளவு பொருட்களை வாங்கியிருக்கிறோம், விற்றுருக்கிறோம், சந்தையில் என்ன, அதனுடைய மதிப்பு என்ன, இது எல்லாமே எந்த கேட்டகரிஸ் கீழே வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி ஆகணும்னா இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் அதுக்கு கீழே ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். தேர்ட் ஒன், அஃபீஷியல் ரிசர்வ் அசெட் அக்கௌண்ட். The official reserve transaction consists of movement of international reserves by government and official agencies to accommodate imbalance arising from the current and capital accounts. The official reserve assets of a country include its gold stock, holding of a convertible foreign currencies and special drawing rights and in its position in the International Monetary Fund IMF. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்களா அஃபீஷியல் ரிசர்வ் அசெட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன சொன்னா ஏற்கனவே மைய வங்கி நிதி சொத்து கையிருப்பு கணக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்னன்னா அது சென்ட்ரல் பேங்கினுடைய கையிருப்பு, அவங்கக்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளவு அந்நிய செலவாணி எவ்வளவு இருக்குது, அதன் எவ்வளவு அவங்க டிரான்சாக்ஷன் அவங்க பரிவர்த்தனையில் எவ்வளவு வந்து கணக்கில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறது தான் தேர்ட் கேட்டகரிஸில் வருது அஃபீஷியல் ரிசர்வ் அசெட்ஸ் அக்கௌண்ட். இதில் ஓகே, இதில் வந்து ஒவ்வொரு இயருக்கும் அதாவது எவ்ரி இயருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எவ்வளவு கேஷ் ஆன் ஹேண்ட், அதாவது எவ்வளோ ஹேண்டில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருப்பு எவ்வளவு இருக்குது, எவ்வளவு இந்த வருஷம் டிரான்சாக்ஷன் ஆகும், சப்போஸ் ஏதாவது பற்றாக்குறை விழுந்தால் அந்த கையிருப்புலேருந்து எவ்வளவு எடுத்து நம்ம வந்து செலவு பண்ணணும், இது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மைய வங்கி கையிருப்பு தீர்வு கணக்கு அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழங்குறாங்க. ஓகேவா, இது வந்து முக்கியமாக எப்படின்னா தங்கத்தின் கோல்டினுடைய இருப்பு, ஓகே ஒவ்வொரு கண்ட்ரிஸும் எவ்வளோ கோல்டு வச்சுருக்கு அந்த அதை வந்து என்ன பண்ணிப்பாங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவலாகவும் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுலேயும் வந்து நம்ம கையிருப்பில் வந்து என்ன கோல்டு என்ன இருக்குது, என்ன அசட் இருக்குது, எவ்வளவு வந்து மதிப்பு, எவ்வளவு சொத்துக்கள் நமக்கு வந்து மதிப்பாக இருக்குது, இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏன்னா எஸ்பெஷலி கோல்டு தான் வந்து எடுத்துக்கிறாங்க. இதான் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா மற்ற நாட்டில் வந்து பணமாக வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எது அப்படின்னா இந்த கோல்டு மட்டும்தான். ஓகே, ஏன்னா எல்லா கண்ட்ரியும் மோர் வேர்லெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கோல்டினுடைய ரேட் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்போ கோல்டு கையில் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக மற்ற நாடுகளில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பணமாக உடனடியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம நினச்சிருப்போம் உலகிலேயே அதிகமாக கோல்டு வந்து செலவழிக்கக்கூடிய நாடாக எது இருக்குது அப்படின்னா இந்தியா தான் இருக்குது. இந்தியா இருந்தாலும்
நம்ம கையிருப்பு அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டினுடைய ட்ரெஷரியில் எவ்வளவு கோல்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதே மாதிரி அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா IMF, அதாவது மானிட்டரி ஃபண்ட் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அந்த மாதிரி மற்ற இடங்கள்ல நம்மளுடைய கையிருப்பு கோல்டு எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கடன் வாங்க முடியும். யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் வந்து அது அப்போ அந்த மாதிரி தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கடன் வாங்குவாங்க. அது வந்து எந்த கணக்கில் எழுதுவாங்க அப்படின்னு இந்த அஃபீஷியல் ரிசர்வ் அசெட் அக்கௌண்ட்டில் தான் எழுதுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, அந்த சொத்துக்கள் அந்த அசெட் எவ்வளவு, அதனுடைய மதிப்பு என்ன, எத்தனை ஆஃபீஸ் அவங்க ஓன் ஆஃபீஸாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி அது எல்லாத்தையும் கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற நாட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்க அந்த அமௌண்ட் வந்து கடன் வாங்குவாங்க. ஓகே, இந்த கடன் வாங்குறதுக்கு இதுதான் அவங்களுக்கு முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு பத்திரமா அது வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, காம்பனன்ட்ஸ் ஆஃப் BOP அதெல்லாம் சொல்கிறோம். கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், த அஃபீஷியல் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் ஆர் அஃபீஷியல் ரிசர்வ் அசட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, கிரெடிட் ரெசிப்ட் பை, அதாவது கிரெடிட் ரெசிப்ட் மைனஸ் டெபிட் பேமெண்ட் ஈக்குவல் டு பேலன்ஸ் டெஃபிசிட் மைனஸ் சர்ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, டெஃபிசிட் அதாவது டெஃபிசிட் இஃப் டெபிட் இஸ் கிரேட்டர் தேன் கிரெடிட். அதாவது கிரெடிட்டை விட நம்மளது எது அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எப்பயுமே டெபிட். அது முக்கியமாக எப்படி இருக்கக்கூடாது, பற்றாக்குறையாக வந்து இருக்கக்கூடாது. அதாவது வரவு வருவாய் அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா செலவு அதுக்கு ஈக்குவல் டு நிகர நிலை அப்படின்றாங்க. அது பற்றாக்குறையை வந்து என்ன சொல்கிறாங்க அதாவது டெஃபிஷிட்டை வந்து என்ன சொல்கிறாங்க மைனஸில் கால்குலேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சர்ப்ளஸாக இருக்கிறத வந்து ப்ளஸில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. எப்பயுமே எது வந்து அதிகமாக இருக்கணும், டெஃபிஷிட் வந்து கம்மியாக தான் இருக்கணும். நமக்கு எது வந்து அதிகமாக இருக்கணும், கிரெடிட் வருமானம் வந்து அதிகமாக இருக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்களா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்ஈக்குவலிபிரியம். ஓகே, அயல்நாட்டு அதாவது சமனற்ற நிலை எப்பெல்லாம் இருக்குது, நம்ம அயல்நாட்டு செலுத்து நிலையில் நம்மளுடைய சமனற்ற நிலை எப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா. The BOP is said to be balanced when the receipts are and payments P are just equal. அதாவது R by P equal to 1 அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்தால் தான் அது என்ன சொல்கிறோம் ஈக்குவலிபிரியம். ஓகே, என்ன சொல்கிறோம் R by P. ஆருங்கிறது என்னது ரெசிப்ட், Pங்கிறது பேமெண்ட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுல தான் வந்து எப்பயுமே இருக்கணும். அந்த டிமாண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு சப்ளை. டெபிட் இஸ் கிரேட்டர் தென் கிரெடிட் gives deficit அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்பயுமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பற்றாக்குறை அப்படிங்கிறதே வந்து இருக்கவே கூடாது. அதிகமான வந்து சர்ப்ளஸில் தான் நம்ம வந்து எப்பயுமே இருக்கணும். ஓகே, இப்போ ஃபேவரபிள் POP பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்னென்னு பார்க்கலாம். when receipts exceed payments then POP is said to be favorable, that is R by P is greater than 1. ஓகே, நம்ம ஏற்கனவே என்ன சொன்னால் R by P equal to 1 அப்படிங்கிறதுல இருந்ததுன்னா அது பேலன்ஸ்டு. ஃபேவரபுளாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம், ஒன்றை விட அதாவது அந்த 1 அப்படிங்கிறதோட நம்மளது எப்படி இருக்கணுன்றாங்க கிரேட்டர் தென்னாக இருக்கணும். கிரேட்டர் தென்னாக இருந்தால் தான் அது வந்து ஃபேவரபிள். அன்ஃபேவரபிள்ங்கிறது when receipts are less than payments the BOP is said to be unfavorable or adverse, அதாவது R by P is less than 1. ஓகே, நெக்ஸ்ட் த டைப்ஸ் ஆஃப் BOP டிஸ்ஈக்குவலிபிரியம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 கேட்டகரிஸில் வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் BOP டிஸ்ஈக்குவலிபிரியம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சைக்ளிக்கல் டிஸ்ஈக்குவலிபிரியம், செக்யூலர் டிஸ்ஈக்குவலிபிரியம், ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். சைக்ளிக்கல் டிஸ்ஈக்குவலிபிரியமில் சுழற்சி சமனற்ற நிலை, செக்யூலர் அப்படின்னா நீண்டகால சமனற்ற நிலை, ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்குவலிபிரியம் கட்டமைப்பு சமனற்ற நிலை. ஓகே, இந்த 3 கேட்டகரிஸில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிஸ்ஈக்குவலிபிரியத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சைக்ளிக்கல் டிஸ்ஈக்குவலிபிரியம். Cyclical disequilibrium occurs because of 2 reasons. First, 2 countries may be passing through different phases of business cycle. Second, the elasticities of demand may differ between countries. Okay, இந்த சைக்ளிக்கல் டிஸ்ஈக்குவலிபிரியம் சமனற்ற சுழற்சி சமனற்ற நிலை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. இது வந்து என்னென்னா 2 நாடுகளுக்கு இடையே நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு சமனற்ற நிலை. இது 2 காரணங்களுக்காக, இது 2 ரீசன்னால இது வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல என்ன அப்படின்னா அதாவது வெவ்வேறு நம்ம வந்து 2 பொருளை வந்து அது ரெண்டு கமாடிட்டிஸ் 2 பொருளை நம்ம குட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த 2 குட்ஸினுடைய தேவை
அந்த தேவை அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படிங்கிறதா. சப்போஸ் அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கலாம், அப்போ அங்கே வந்து என்ன இருக்கும், நீட் வந்து அதிகமாக தேவைப்படும். நாம் வந்து இங்கேருந்து அந்த கண்ட்ரீஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த கண்ட்ரீஸினுடைய பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கலாம், அப்போ அவங்களுடைய தேவைகள் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துல நிகழக்கூடிய அந்த ட்ரேட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா சைக்ளிக்கல் டிஸ்ஈக்வலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது ரெண்டு நாடுகளுக்கிடையே தேவை வந்து எப்படி இருக்குது, அதனுடைய அந்த அந்த அளவு வந்து எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறது, நெகிழ்வு வந்து மாறுபடுது அப்படிங்கிறது. அதுக்கு என்னென்னா டிபெண்டிங் அப்பான் த பாப்புலேஷனாக இருக்கலாம். இன்னொன்று அதனுடைய அவங்க கன்சியூம் பண்ணுற அளவு வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ தட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த சைக்ளிக்கல் டிஸ்ஈக்வலிபிரியம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் செக்யூலர் டிஸ்ஈக்வலிபிரியம். த செக்யூலர் ஆர் லாங் ரன் டிஸ்ஈக்வலிபிரியம் இன் பிஓபி occurs because of long run and deep seated changes in an economy or as it advances from one stage of growth to another. In the initial stage of development, domestic investment exceeds domestic savings and import exceeds export as it happens in India since 1951. செக்யூலர் நீண்ட கால சமனற்ற நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது எப்படின்னா நாடுகள் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸுமே இந்த எக்கனாமிக் லெவலில் வந்து படிப்படியாக முன்னேறுது அப்படிங்கும் பொழுது அதனுடைய சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தலைகீழாக அப்படியே வந்து மாற்றங்களை வந்து ஏற்படும். அப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சமனற்ற அயல் நாட்டு இதில் வந்து நமக்கு வந்து அது சமனற்ற நிலை தான் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். ஆரம்ப காலத்தில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதலீடுகள் வந்து நம்ம அதிகமாக பண்ணியிருப்போம், சேமிப்பு நம்மகிட்ட இருக்கிற சேமிப்பு எல்லாத்தையும் அங்கே கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே அவங்களுக்கு அதிக உள்ள ஃபேவரபுளாக நம்ம பண்ணிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் படிப்படியாக என்ன இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ இறக்குமதி ஏற்றுமதியோட அதிகமாக இருக்கும். அப்போ இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா நீண்ட கால சமனற்ற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கும் ஒரு முக்கியமான ரீசன் வந்து பாப்புலேஷன். நம்ம இதுக்கும் சொல்லலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1951 இருந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது செக்யூலர் டிஸ்ஈக்வலிபிரியம், நீண்ட கால ஒரு சமனற்ற நிலையை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய முதலீடு உள்நாட்டினுடைய சேமிப்பு கூடுதலாக இருந்தது, போக போக அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்வலிபிரியம். நாட்டினுடைய அதாவது structural changes in the economy may also causes balance of payment disequilibrium. Such structural changes include development of alternative sources of supply, development of better subsidies, exertions of productivity resources or changes in transport route and காஸ்ட். ஓகே, இது தேர்ட் கேட்டகரி என்ன சொல்கிறேன், கட்டமைப்பு சமனற்ற நிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த கட்டமைப்பு சமனற்ற நிலை அப்படின்னா என்னென்னா இதுவும் வந்து நீண்ட கால சமனற்ற நிலையை தான் சொல்லலாம். இதுக்கு என்ன அப்படின்னா சப்சிடிஸ், அதாவது அந்த பொருளுக்கு பதிலாக வேறு ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டு அப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணி இந்த பொருளை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பொருளை வாங்குறது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ட்ரேடிங்கை வந்து நிறுத்திடுவோம். அதேமாதிரி உற்பத்தி வளங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா தீர்ந்து போகிறது. உற்பத்தி வளங்கள் தீர்ந்து போகிறதுன்னு என்ன அர்த்தம், இப்போ நீண்ட காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பெட்ரோலியம் இதையே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அந்த எனர்ஜியை வந்து இல்லாமல் போகும். அதே மாதிரி அந்த கோல் இது எல்லாமே சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம பொழுதுன்னு இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம நீண்ட காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கு உண்டான பின்னாடி வந்து இல்லாமல் போகும். அப்போ அதுக்கு உண்டான தீர்வுகளை என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்வலிபிரியம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, அப்போ டைப்ஸ் ஆஃப் ஈக்வலிபிரியமில் என்ன சொல்லியிருக்கோம், 3 டைப்ஸ், சைக்ளிக்கல் ஒன்று, செக்யூலர் ஒன்று, ஸ்ட்ரக்சரல் ஒன்று. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன ரீசன், காசஸ் ஃபார் பிஓபி டிஸ்ஈக்வலிபிரியம். இதுக்கு வந்து என்னென்ன காசஸ் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், டெவலப்மெண்ட் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர், கன்சியூமரிசம், demonstration effect, borrowing, technological backwardness, global politics. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 8 கேட்டகரிஸ் 8 காரணங்களை வந்து சொல்கிறாங்க. இந்த சமனற்ற நிலைக்கு என்ன காரணம், அதாவது அயல்நாட்டு செலுத்து நிலையில் இந்த சமனற்ற நிலை ஏற்படுறதுக்கு என்னெல்லாம் காரணங்கள். ஃபஸ்ட்டு சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சுழற்சியான ஒரு ஏற்ற இறக்கம், இதை தான் சொல்கிறோம். சைக்ளிக்கல் டிஸ்ஈக்வலிபிரியம் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இஸ் காஸ்டு பை த சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன் தர் ஃபேஸஸ் அண்ட் மேக்னிடியூட். World trade shrinks during depression while trade flourishes during prosperity. அதாவது நாடுகளுக்கிடையே இந்த வாணிப சுழற்சியே வந்து அப்படின்னா அதாவது அந்த உருவாக்கக்கூடிய பொருட்களினுடைய அளவு காலகட்டம் வந்து மாறுறதுக்கு ஒரு காரணம். அடுத்து வந்து என்னென்னா இந்த டிப்ரெஷன் மந்த காலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக இந்த பன்னாட்டு வாணிபம் வந்து கண்டிப்பாக வந்து வீழ்ச்சியை தான் வந்து அடையுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செழிப்பாக இருக்கக்கூடிய காலங்கள் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் வாணிபம் வந்து நல்லா வளர்ந்துருக்கும்.
இப்போ நம்ம நாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டே என்ன சொல்லலாம் அப்படின்னா பண்டிகை காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போய்கிட்டே இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேக்க நிலை வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்கும், மாறிட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இது மாறிட்டு தான் இருக்கும். இது வந்து எல்லா நாடுகள்லையும் எல்லா இடங்கள்லையும் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்வலிபிரியம் இஸ் காஸ்ட் பை த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் brought by huge development and investment programs in the developing economics. Such economics may have high propensity to import for want of capital for rapid industrialization, while export may not be boosted up to that extent. கட்டமைப்பு மாற்றங்கள், அதாவது வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை பார்த்திங்களா, மேம்பாட்டு திட்டங்கள், அந்த முதலீடு, இது எல்லாமே என்ன ஆகும், ஸ்ட்ரக்சரல், அந்த கட்டமைப்பு கண்டிப்பாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கட்டமைப்பு மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா சமநற்ற நிலையை தான் வந்து உருவாகும். ஏன்னா இது வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் இது. ஓகேவா? இது வந்து என்னென்னா இந்த வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தொழில்நுட்பத்தை வந்து அதிக அளவில் அவங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க. சப்போஸ் அது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தொழில்நுட்பத்தை விட்டுட்டு அடுத்த ஒரு தொழில்நுட்பத்தை என்ன பண்ணுவாங்க, நாடி போக ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஒரு தேக்க நிலையை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சந்திப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவங்கக்கிட்ட ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். இப்போ திடீர்னு நம்ம அதை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அது மாத்திரம் அப்படின்னாலும் உடனடியெல்லாம் அதை செய்ய முடியாது. இத்தனை வருஷம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆல்ரெடி ஒப்பந்தம் போட்டிருப்போம். ஓகேவா? அந்த ஒப்பந்தம் எத்தனை ஆண்டுகளுக்கு போட்டிருக்காங்களோ அத்தனை ஆண்டுகள் தான் அவங்கள நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். அது நமக்கு முடியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதர் கண்ட்ரீஸே இல்லை மற்றவங்க யார் அதை விட வந்து அந்த கொட்டேஷன் வந்து கம்மியாக நோட் பண்ணுறாங்களோ அங்கே வந்து போக தான் ஆரம்பிப்பாங்க. இது வந்து என்ன சொல்கிறோம் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். டெவலப்மெண்ட் disequilibrium is caused by rapid economic development which results in income and price efforts. The less developed countries in the early stages of development are not self-sufficient. Income, savings and investment are low. They depend upon developed countries for import of commodities, capital and technology. Export potential is low and import intensity is high, so the LDCs suffer from adverse BOP. சரி, மேம்பாட்டு செலவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு. இந்த பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய வந்து செலவு வந்து செய்யுது இல்லையா. இந்த செலவு வருமானத்தையும் விலையையும் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகரிக்க செய்யுது. நாடுகளினுடைய வளர்ச்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்களா இதுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தற்சார்பு இல்லாமல் செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கும். அது எப்படின்னா அதிகமாக தான் வந்து இருக்கும். ஓகே, அந்த டைமில் வந்து மக்களுடைய வருமானம், சேமிப்பு, முதலீடு இதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்கிறோம், கம்மியாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து அப்போ செலவு பண்ணுது. ஆனால் மக்கள் எதுக்காக வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து அது செலவு செய்கிறாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரங்களில் மக்கள்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா இன்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும், சேவிங்ஸு கம்மியாக தான் இருக்கும், அந்த முதலீடு கேபிட்டல் போட போகிறோம் இல்லையா அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த பொருள்கள், மூலதனம், தொழில்நுட்பம் இதையெல்லாம் நம்ம வந்து யாரை நம்பி இருக்கிறோம் அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை தான் வந்து நம்பி இருக்கணும். அப்போ அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற வாய்ப்பு வந்து கம்மியாகி அதே நேரத்தில் இம்போர்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நாட்டம் வந்து என்ன இருக்கும், அதிகரிக்க, இன்ட்ரெஸ்ட் அது மேலே அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ண எக்ஸ்போர்ட் நம்ம வந்து கம்மியாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். இம்போர்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், அதிகமாக பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவே நம்ம வந்து சொல்லலாம், எப்படி அப்படின்னு நம்ம அனுப்பக்கூடிய பொருள் எல்லாமே கம்மியாக தான் அனுப்புகிறோம். ஆனால் இம்போர்ட் என்ன பண்ணால் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எஸ்பெஷலி சைனா மாதிரி நாடுகள்கிட்ட நம்ம என்ன பண்ணி நிறைய வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் வந்து என்ன இருக்குது, ஒரு சமநற்ற நிலையை தான் வந்து இது உருவாக்குது. இதுக்கு என்ன காரணம்னா டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்கிறோம். கன்சியூமர்னு என்ன அர்த்தம், நுகர்வு போக்கு. அது கன்சியூமரிசம் அப்படின்னு அர்த்தம் மிகை நுகர்வு போக்கு அப்படின்னு சொல்லி, அது ஆடம்பர பொருட்கள் மீதான அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து என்ன பண்ணுறது, அது மேலே ஆசைப்பட்டு வாங்குகிறோம் இல்லையா, அதுதான். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன் ஆஃப் எ கண்ட்ரி இஸ் அட்வர்ஸ்லி affected by a huge increase in consumption. This increase the need for import and decrease the capacity to export. அது ஆடம்பர பொருட்கள் மேலே நமக்கு என்ன அதிகமான ஒரு பேராசை. அந்த பேராசை என்ன பண்ணும், ஒரு அதிகமான ஒரு ஆபத்தை தான் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும், ஒரு பாதகமான ஒரு சூழலை தான் வந்து ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதிகமாக அந்த ஆடம்பர பொருளை வந்து அதிகமாக இறக்குமதி செய்ய ஆரம்பிப்போம். ஓகேவா? இதனால நம்மளுடைய ஏற்றுமதி திறன் என்ன ஆகிடுது அப்படின்னா குறைஞ்சு போயிடுது. இது எக்ஸாம்பிளாக நம்ம இது எதை சொல்லலாம், செல்ஃபோனை நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்களா demonstration effect. So deficit in the balance of payments of developing countries is also caused by demonstration effort which influences the people in UDCs and the underdeveloped countries to imitate western style goods. This will raise the
propensity to import causing adverse balance of payment. This is good for the developed countries. ஓகே, இது என்னென்னா வெளிநாட்டு பொருள்கள் மேலே ஏற்படக்கூடிய ஒரு விளைவு. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, மற்ற ஒரு பொருளை வந்து பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துட்டு இருக்கிறவர் என்ன நினைப்பாங்க, நம்மளும் அந்த பொருளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஓகேவா? அது மேலே என்ன இருக்கும், அதிக அளவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாரும் அந்த வெளிநாட்டு, இது முக்கியமாக இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய ஃபிலிம் பார்க்கறது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இது எல்லாமே தான் என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு உண்டான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை மக்கள்கிட்ட ஏற்படுத்திடுது. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு தவறான தாக்கத்தை, இந்த மாதிரி ஒரு தாக்கம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை மக்கள் பார்க்கும்போது அந்த பொருள் தாங்கிட்டே இருக்கணும், அது நம்மக்கிட்ட இருந்தால் தான் ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கன்சியூமரிசம், அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அளவுக்கு அதிகமாக போயிடுது. அப்போ அளவுக்கு அதிகமாக போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்போர்ட் குறைந்து இம்போர்ட் என்ன ஆயிடுது அப்படின்னா அதிகமாகிடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாரோயிங்னு என்னது, வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்குறது. So international borrowing and investment may causes a deficit in the balance of payment. When the international borrowing is heavy, a country's balance of payment will be adverse since it repays loan with interest. Servicing of debit is a huge burden. That is why the UDCs are forced to borrow more. ஓகே, வெளிநாட்டில் கடன் வாங்குறது. ஏன்னா வெளிநாட்டில் வந்து கடன் வாங்கினா தான் வந்து அயல்நாட்டில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா உள்நாட்டில் நம்ம அப்போ தான் அந்த தொழிலை வந்து ஒரு மேம்பட வந்து சிறப்பாக செய்ய முடியும். அப்போ அடுத்து இதுக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வட்டி அந்த இதெல்லாம் நமக்கு அதிகமாக போகுது. இது இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த செலுத்தக்கூடிய கால அவகாசத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த கால அவகாசத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக போகுது. இதனால என்ன அப்படின்னா, வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த இன்கம் நம்ம வெளிநாட்டில் கடன் வாங்குறதுனால அந்த அந்நிய செலவானி அது ரெண்டுக்கு என்ன ஆகிடுது, பேலன்ஸ் ஆகி நம்மக்கிட்ட என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பற்றாக்குறையை வந்து ஏற்படுது. அதுக்கு பாரோயிங் வந்து முக்கியமான ஒரு காரணம். வந்து வெளிநாட்டில் நம்ம வந்து கடன் வாங்கி அதை செய்யும் பொழுது நமக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஃபாரின் கரன்சி என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு சமனற்ற நிலையை வந்து ஏற்படுத்தி முடிச்சிடுது. டெக்னாலஜிக்கல் பேக்வேர்ட்னஸ். டியூ டு டெக்னாலஜிக்கல் பேக்வேர்ட்னஸ் த பீப்புள் இந்தியன்ஸ் ஆர் unable to use the energy available with them. As a result, they import huge petroleum products from foreign countries, increasing the trade deficit. அதாவது தொழில்நுட்ப பின்னடைவு, பேக்வேர்ட்னஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா தொழில்நுட்ப பின்னடைவு. ஸோ உள்நாட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுடைய தொழில்நுட்பம் நம்ம பின்தங்கி இருக்கிறதுனால இந்த புதிய தொழில்நுட்பம் இந்த இயந்திரங்களை வந்து வெளிநாடுகளிலேருந்து வாங்குகிறோம். இதனால் வந்து ஒரு சமனற்ற நிலை. இப்போ என்ன எக்ஸ்பெஷலி அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸும் சோலாரை நோக்கி போயிட்டுருக்கும். போய் முடிச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட முடியக்கூடிய ஸ்டேஜில் இந்தியா மாதிரி நாடுகள் இப்போ தான் வந்து என்ன பண்ணுறோம், சோலார் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம இதை வந்து நம்ம சொல்லலாம். இந்த தொழில்நுட்ப பின்னடைவும் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு டிஸ்ஈக்வலிபிரியத்துக்கு இதுவும் ஒரு ரீசனாக தான் வந்து இருக்குது. அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட் நம்ம இந்த சோலாரை வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்ம அதிக அளவில் என்ன பண்ணுறோம், பெட்ரோலியம் ப்ராடக்டை வந்து நம்ம நாட்டில் நம்ம வாங்கி நம்ம அதை நம்ம குவிச்சிட்ருக்குறோம். அதனால் நமக்கு பற்றாக்குறை தான் நமக்கு வந்து ஏற்பட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் குளோபல் பாலிட்டிக்ஸ். த ரிச் கண்ட்ரிஸ் எக்ஸாம்பிள் USA நீட் டு செல் their weapons to promote their economy and generate employment. Hence wars between countries, for example Iran and Iraq, Pakistan and India, are stimulated in order to win the war. The poor countries are forced to buy the weapons from weapon rich countries using their export earnings and creating trade deficit. Thus UDC are trapped forever. அதாவது பன்னாட்டு அரசியல்னு சொல்கிறோம் இல்லையா, குளோபல் பாலிட்டிக்ஸ். இந்த குளோபல் பாலிட்டிக்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய வெப்பன்ஸ் போர்க்கருவிகளை தான் அளவுக்கு அதிகமாக வந்து வாங்குகிறோம். இது யார்கிட்ட வாங்குகிறோம், அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெப்பன்ஸை நம்ம வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, எக்ஸ்பெஷலி என்ன ஈரான் ஈராக் அந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே என்ன பண்ணாங்க, சண்டையை ஏற்படுத்தி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அளவுக்கு அதிகமான வெப்பன்ஸ் ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறாங்க. இதனால அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பின்னடைவை வந்து சந்திக்குது. அதே மாதிரி இந்தியா அண்டு பாகிஸ்தான் இதையெல்லாம் சொல்லலாம். ஏன்னா இது என்னென்னா அந்த நாட்டினுடைய பெருமளவு வருமானத்தை டிஃபென்ஸுக்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலவு பண்ணுறாங்க. அப்போ அது தேவையற்ற அது வந்து ஒரு செலவு தான். அந்த தேவையற்ற செலவு அப்படிங்கிற வரதுனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்ஈக்வலிபிரியத்தில் வந்து நம்ம வந்து சந்திக்கிறோம் அப்படின்றாங்க.